சில மாதங்களாக ஹேண்ட் வாஷுக்கான பல விளம்பரங்களை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் குறிப்பிட்ட கம்பெனி விளம்பரத்தில் இப்படி சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய ஹேண்ட் வாஷை பயன்படுத்தி கைகளை நீங்கள் கழுவும்போது 99.99% கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உண்மைதானா? 99.99% கிருமிகளை அந்த ஹேண்ட் வாஷ் அழிச்சிடுமா? கிருமிகளை அழிக்கிறதுக்கு அதை விட அதிக வீரியமிக்க ஒன்று இருந்தால் தான் முற்றிலுமாக அந்த கிருமிகளை அழிக்க முடியும். சரிதானே? இப்படி தாங்க பாவமும் ரொம்ப வீரியமிக்கது. ஒரு நபர் செய்கிற பாவம் அந்த நபரை மாத்திரம் பாதிக்கிறதில்ல, அவங்க தலைமுறையையும் அவங்க சந்ததிகளையும் பின்தொடர்ந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு நபர் செய்கிற பாவங்களை கழுவுகிறதற்கு அந்த பாவத்தின் வீரியத்தை காட்டிலும் அதிக வீரியமிக்க வல்லமையானது ஒன்று தேவைப்படுது. அப்படிப்பட்ட வீரியமிக்க வல்லமையானது ஒன்று இந்த உலகத்துல இருக்கா? வாங்க அதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்னு உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமாங்க, பாவத்தை அழிக்கிறதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் உண்டு. இதை நம்புற நீங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. குற்றமற்ற மனசாட்சியை பெற்று தூய்மையான உள்ளத்தோட சந்தோஷமா இருங்க. God bless you. Thanks for watching. Please subscribe.